நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு எம்டி ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு எஞ்சி போகிறதுக்கு மனசே வராது. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 21ன்ற சைஸில் அமைஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எம்டி ரூமும் விசிட்டர்ஸ் ரூமும் தனியாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த எம்டி ரூம் விசிட்டர்ஸ் ரூம் பிரிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் பார்ட்டிஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ப்ரீமியம் லுக்கு வந்து கொடுக்குன்ற மாதிரி இருக்கும். இந்த கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து வாஸ்து பேஸில் கேட்டதுனால ஸோ நம்ம வந்து அவங்க உட்கார்ற பொசிஷன் வந்து நார்த் பேசிங்கில் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 2 எம்டின்றதுனால நம்ம 2 ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க உட்காந்துருக்க டேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாஸாக கிராண்டாக இருக்கணுன்றதுனால நல்லா ஸ்பேசியஸாக நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வித்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 அடிக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிளில் வந்து எந்த ஒரு திங்ஸ் வச்சாலுமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்கணுன்றதுனால ஸோ சைடு யூனிட் டேபிளையும் 2 வந்து நம்ம பண்ணியிருக்கோன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு கீழே வந்து போர்ஷன் வந்து லைட் கலர்ஸும் மேலே உள்ள போர்ஷன் வந்து டார்க் கலர்ஸும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து ஃப்ளோரிங் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா வினைல் ஃப்ளோரிங்கில் ஸோ அதே ப்ரௌன் பேஸில் வந்து நம்ம டிசைன் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ணி கொடுத்துருக்கோன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்பேப்பர்ஸ். ஸோ இந்த போர்ஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் எதுவுமே இல்லாமல் நார்மல் பெயிண்டிங் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து வால்பேப்பர்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணி அதை எக்ஸிக்யூஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி கிளைண்ட் இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஸோ உள்ளே யார் வாரா போகிறான்றதை பார்க்குறதுக்கு கேமரா பொசிஷன் அந்த டிவி லொக்கேஷனுமே நம்ம வந்து கரெக்டாக ஐ பாயிண்டில் வேணுன்றதுனால ஸோ அதை வந்து நம்ம வந்து ரைட் சைடில் நம்ம கொடுத்துருக்கோம். எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரைட் சைடு தான் நமக்கு வந்து அதிகமாக கண்ணு போகுன்றதுனா அதை வந்து ரைட் சைடு வியூ பாயிண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். இவங்க உட்காந்துருக்க பேக்ட்ராப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லூவர் பேனல்ஸு வித் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைலைட்ஸ். இந்த ப்ரொஃபைலைட்ஸோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு த்ரூ அவுட்டாக வாலும் சீலிங்கும் ட்ராவல் ஆகுன்றதுனால ஸோ நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க உட்காடுறாங்க அப்படின்னா ஸோ நல்லா ஸ்பேசியஸாக உட்காரணுன்றதுனால சேர்ஸ் போட்டாலுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஸோ அதுப்போ அவங்க வைக்கிற திங்ஸு வச்சு எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவிஷன் நம்ம கொடுக்குறதா இருக்கட்டும். லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி நம்ம வந்து அதுக்கான ப்ரொவிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்து 2வது எம்டிக்கும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து லொக்கேஷனில் வந்து ரோலிங் பண்ணுறதா இருக்கட்டும் வித் அவங்க ஃபைல்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கான டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோன்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து மெயினாக என்ன அப்படின்னா இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பேஸில் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூஜை திங்ஸ் வைக்கிறதுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டன் ஸ்ட்ரைப்ஸில் வந்து வித் லைட் கலர்ஸில் வந்து நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் அது வந்து லுக்கு வந்து வெளியே எடுத்து கொடுக்குன்ற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் எப்போயுமே ஈஸ்ட் ஃபேஸிங் தான் நம்ம வைக்கணுன்ற மாதிரி இருக்கும். அது போக நம்ம மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபைல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதை வந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் நம்ம வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீலிங்கில் வந்து நம்ம ஃபால் சீலிங் பண்ணி லைட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லூவர் பேனல்ஸ்லையும் சரி சீலிங்லேயும் சரி ஈவன் என்ன உங்களுக்கு ஃபேன்லேயுமே நம்ம வந்து இங்கே வந்து லைட்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு லைட்டோட வெளிச்சம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்மளோட பிஸ்னஸும். உங்கள் ஆஃபீஸையும் இந்த மாதிரி நல்லா ஒரு பெஸ்ட்டாக டிசைன் பண்ணுறப்போ உங்கள் கிளைண்ட்கிட்ட நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் மேலே ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். நாங்கள் கிரியா ஆர்கிடெக்ட்ஸ் கிரியா ஸ்பேசஸில் வந்து உங்களோட கமர்ஷியல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் உங்களோட ஆஃபீஸ் ரூம் ஷோரூம் ஃபேக்ட்ரி டிசைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கிரியா ஆர்கிடெக்ட்ஸ் நாங்கள் 8 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். அக்ராஸ் தமிழ்நாடு நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எதாக இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ்.